இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேளை இன்னும் வரவில்லை என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கானா ஊர்ல நடந்த கல்யாணம், அது தெரியாத யாருமே கிடையாது. அந்த கல்யாண வீட்டுக்கு அநேகர் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அழைக்கப்பட்ட கூட்டத்திலே இயேசுவும் அவருடைய சீஷர்களும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அழைக்கப்பட்ட எல்லாரும் எப்படி அந்த வீட்டிற்கு வந்தார்களோ அதே போலதான் இயேசுவும் அந்த வீட்டிற்கு வந்தார். இப்பொழுது அங்கே திராட்சரசம் குறைவுபட ஆரம்பிக்கிறது. குறைவுபட்டு ஆரம்பித்த போது மரியாள் இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், திராட்சரசம் இல்லை என்று. அப்படி சொல்லும் போது இயேசு அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இது, எனக்கும் உனக்கும் என்ன என்று கேட்கிறார். இந்த நாளில் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை, அறிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை, இயேசுவை அங்கே அழைத்தது விருந்திலே கலந்து கொள்வதற்கே தவிர அங்கே தேவன் கிரியை செய்வதற்காக அல்ல. நாம் இயேசுவை எதற்காக அழைக்கிறோம், எப்படி அழைக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இங்கே 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். எதற்காக அவரை அழைத்தார்களோ அவர் வந்தார், எல்லாரையும் போல உட்கார்ந்து இருக்கிறார், எல்லாரையும் போல பார்த்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அங்கே ஒரு காரியம் செய்ய வேண்டி இருந்தது. இயேசுவினிடத்துல வந்து கேட்கிறார்கள். அப்பொழுது இயேசு கேட்கிறார், எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்று. அப்பொழுது புரிந்து கொண்டு அவர்கள் போய் வேலைக்காரர்களிடத்துல என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அப்படியே செய்யுங்கள் என்று. இன்னும் சொல்ல வேண்டுமானால், இனி இந்த இடத்துல என்ன நடக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம் இயேசுவுக்கு கொடுக்கிறாங்க. இனி அவர் செய்யட்டும். இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை இதுதான், அவரை பார்க்க வைக்காதே, அவரை செயல்பட இடம் கொடு. என் வாழ்க்கையில இயேசு செயல்பட வேண்டுமானால் நான் அந்த முழு உரிமையும் நான் அவருக்கு கொடுக்க வேண்டும். நான் அவரை எல்லாரையும் போல ஒருவரை அழைத்து எல்லாரையும் போல ஒருவராய் நான் வைத்திருப்பேன். ஆனால் என் வாழ்க்கையில குறைவு வந்து கொண்டே இருக்கும், அவரும் பார்த்து கொண்டுதான் இருப்பார். மாறாக என் வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்கிற அந்த முழு பொறுப்பையும் அந்த முழு உரிமையும் நானே முன் வந்து அவரிடத்தில் கொடுப்பேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒருவேளை குறைவு வந்தால் கூட அந்த குறைவை அவருடைய மகிமையிலே அவர் நிறைவாக்கி எல்லா கண்களும் காணும்படிக்கு கர்த்தர் ருசியுள்ள வாழ்க்கையாய் மாற்றுவார் என்பதிலே சந்தேகம் இல்லை. அதுதான் இங்கே நடக்கிறது. இந்த நாளில் என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான், எல்லாரையும் வாழ்க்கையில் அழைப்பது போல இயேசுவை அழைக்கிறாயா? எல்லாரையும் வாழ்க்கையில நீ எப்படி வைத்திருக்கிறாயோ அப்படிதான் இயேசுவை வைத்திருக்கிறாயா? உங்கள் வாழ்க்கையில தீர்மானம் எடுக்கிற உரிமை நீங்க யாருக்கு கொடுத்திருக்கிறீங்க? ஆமா, நம்முடைய இஷ்டப்படி நாம் தீர்மானித்து நாம் காரியங்களை நடப்பித்து கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும் என்று காத்திருக்கிறோமா? இல்லை, அவர் பார்த்து கொண்டுதான் இருப்பார். அவர் செயல்பட வேண்டுமானால் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படி செய்ய வேண்டும். அப்படி அவர் செய்த போது ஆமென், அதை ருசி பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள் 10வது வசனத்துல, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே. இதுவரைக்கும் கர்த்தர் கிரியை செய்யும் போது ஆமென், இந்த வாழ்க்கை சுவை இன்னும் குறையாததாய் இருந்து கொண்டே இருக்கும். அதுதான் தேவனால் நடத்தப்படுகிறவனுடைய வாழ்க்கையின் மேன்மையும் சாட்சியும் கூட. 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்விதமாய் இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அவருக்கு செயல்பட நாம் இடம் கொடுக்கும் போது, நாம் விட்டு கொடுக்கும் போது, இவ்விதமாய் கர்த்தர் தம்முடைய அற்புதத்தை, தம்முடைய மகிமையை கர்த்தர் விளங்க பண்ணுவார். அநேகர் அதை கண்டு கர்த்தரிடத்துல விசுவாசம் வைக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் சாட்சியாய் மாற்றுவார். இயேசுவை பார்க்க வைக்காதே, இயேசுவை செயல்பட இடம் கொடு, விட்டு கொடுங்கள். அவர் வாசல் அருகே நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். நான் திறந்தால் என் வாழ்க்கையில வருவார். இடம் கொடுப்போம். அவர் நிச்சயமாய் நம்முடைய குறைவை நிறைவாக்கி தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி நம்மோடு இருக்கிறவர்கள் அவர் மேல் விசுவாசம் வைக்கும்படி நம்மை கர்த்தர் அடையாளமாய் நிறுத்துவார்.
ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, ஆண்டவரை பல நேரங்களிலே மற்றவர்களை வைத்த இடத்துல தான் ஆண்டவர் நாங்கள் உங்களை வைக்கிறோம். எங்களை தயவாய் மன்னிப்பீராக. எங்கள் வாழ்க்கையின் முழு உரிமையும் அது உமக்கு ஆண்டவரே. சித்தம் போல நடத்துங்க. உம்முடைய சத்தம் கேட்டு செயல்பட எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய மகிமையை விளங்க பண்ணி உமக்கு சாட்சியா எங்கள் ஒவ்வொருவரையும் நிறுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.